हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு சோலே மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நார்த் இந்தியாவுல கடலைக்கறியை தான் சோலே மசாலான்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் முந்தின நாள் நைட்டே கடலையை 300 கிராம் கடலையை ஊற வச்சிட்டேன் இல்லனா நீங்க 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சிடலாம் இதுக்கு தேவையானது 4 மீடியம் சைஸ் வெங்காயம் உங்களுக்கு பெரிய சைஸா இருந்தா 2 எடுத்துக்கோங்க அப்புறமா இத நல்ல பொடிசா அரிஞ்சு வச்சிடுங்க அது கூடயே நான் காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகாவும் 3 தக்காளி எடுத்துக்கிறேன் தக்காளியை நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சிடுங்க பச்சை மிளகா அரிய தேவையில்லை பசங்க சாப்பிடக்குள்ள அதை எடுத்து போடலாம் வாயில கடிச்சா ரொம்ப காரமாயிடும் இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி கீரையை நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சுக்கிறேன் இது டெக்கரேஷனுக்காக அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் அது கூட ஹாஃப் லெமனும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு லெமன் கூடயே நான் 1 இன்ச்சு நான் இஞ்சை நல்லா நீட்டா அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதுவும் டெக்கரேஷனுக்கு தான் இது 1 பாட் கறி குக்கரில் தான் பண்ணணும் உங்களுக்காக நான் வானலில் காமிக்கிறேன் வானல் அடுப்பில் மீடியம் ஹீட் வச்சுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எந்த எண்ணெய் வேணாலும் இருக்கலாம் எண்ணெய் சூடானோன்னே நான் 3 ஏலக்காவை போடுறேன் ஏலக்காய் கூடயே பே லீஃப் என்கிட்ட இப்போ இல்லை பே லீஃப் போடுங்க அது கூட கிராம்பும் போடுங்க 3 கிராம்பு வெடிச்ச உடனே நம்ம 3 பட்டை போடுங்க இதோ பாருங்க இந்த அளவு தான் போடணும் அதிகமாக போட்டுறாதீங்க இல்லைன்னா கசப்பு வந்துடும் நமக்கு கறியில் இது கூடயே நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஜீரகத்து கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போடுறேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நம்ம இது 1 நிமிஷம் பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கணும் ஓகேங்களா பச்சை வாடை போடின உடனே நான் இது கூட கீரி வச்சுக்கிறேன் இல்லையா பச்சை மிளகா அதுவும் போடுறேன் அது கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் இப்படி வதக்கினோடனே நம்ம பொடிசா நரிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க வெங்காயம் அதுவும் போடணும் அது அழகா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கணும் பாருங்க இந்த மாதிரி தான் வதக்கணும் அப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும் ஃப்ரெண்ட் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் அது கூடயே 1 டீஸ்பூன் நம்ம மல்லித்தூள் போடுறோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சோலே மசாலா நம்ம கடையில் வாங்கினு தான் போடுறோம் அது 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா 2 டேபிள் ஸ்பூன் போட்ட உடனே இது நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஓகேங்களா இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2 நிமிஷம் எடுக்கும் பச்சை வாசனை போன உடனே நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் எப்படி வதக்கணும்னா இது எண்ணெய் விட்டு வரணும் மூடிலாம் வைக்க தேவையில்லை இப்படியே திறந்து வச்சே வதக்குங்க ஏன்னா நான் இது குக்கரில் செய்கிறது தான் நான் உங்களுக்கு வானலில் காமிக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக குக்கரில் செஞ்சுட்டு இது நம்ம இப்போ நான் வானலில் செஞ்சதுனால இந்த மசாலா குக்கரில் போட்டுட்டு ஊற வச்ச தண்ணியோடைய கொஞ்சம் தண்ணி முழுகிற அளவுக்கு நம்ம கடலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இந்த நான் செஞ்ச ப்ரொசீஜர்லாம் நீங்கள் குக்கரில் செஞ்சாலே அழகாக வரும் ஈஸியாக முடிச்சிடலாம் 15 நிமிஷத்துல நம்ம சோள மசாலா செஞ்சிடலாம் தேவையான அளவு உப்பு போடுங்க நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன் தேவையான நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா மூடி போட்டுட்டு இது நம்ம அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் வைங்க இதுதான் இதோட கணக்கு 5லேருந்து 6 விசில் ஓகேங்களா வேற ஒரு அடுப்பில் மீடியம் ஹீட்டில் சின்ன பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா வறுங்க 1 நிமிஷம் வறுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூல் ஆடின உடனே நம்ம சின்ன ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அது நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சு ஓகேங்களா அப்புறமா நம்ம இப்போ குக்கர் விசில்லாம் விட்டுட்டு நம்ம கேஸ் எல்லாம் போயிட்டோன்னே நம்ம குக்கரை திறந்து பார்த்தோன்னே இது பாருங்க எண்ணெய் தெளிஞ்சு இருக்கு பாருங்களா இப்போ நம்ம கடலை வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம் சப்போஸ் கடலை வேவலைன்னா நீங்கள் திரும்பி ஒரு 2 விசில் வச்சு எடுங்க இப்போ கடலை எனக்கு வெந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த ஜீரகம் பவுடரில் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அது கூடயே நம்ம ஹாஃப் லெமன்லேயே எலிஞ்ச பழம் அதுவும் நம்ம பிழிஞ்சு விட வேண்டியதுதான் இந்த பாருங்க நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன் இது தேவையில்லைன்னா விட்டுடுங்க ஆனால் சர்க்கரை போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லா இருக்கும் இது கூட நம்ம அரைஞ்சி வச்சுக்கிறோம் பாருங்க கொத்தமல்லி தழை அது போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்மளோட சோளே மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரொட்டி சப்பாத்தி பூரி பட்டூரா எதுக்கு வேணாலும் டேஸ்டா இருக்கும் இந்த இஞ்சி டெக்கரேஷன் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ